ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நைன் அஸ்ட்ராலஜி ப்ரிடிக்ஷன். இன்னைக்கு நம்ம ஐபிஎல் 2026 செவன்த் மேட்ச் தான் பார்க்க போறோம். யாருக்கும் இடையில நடக்குது, எங்க நடக்குது, எத்தனை மணிக்கு நடக்குது, யார் யார் உள்ள வருவாங்க, யார் யார் வெளியே போவாங்க, யாரை நம்ம கேப்டனா சூஸ் பண்ணலாம், யாரை வைஸ் கேப்டனா சூஸ் பண்ணலாம், யாரை விக்கெட் கீப்பரா சூஸ் பண்ணலாம், யாரை ஆல்ரவுண்டரா சூஸ் பண்ணலாம், யாரை பேட்ஸ்மேனா சூஸ் பண்ணலாம், யாரை பவுலராகவும் சூஸ் பண்ணலாம். இதை பத்தின எல்லா அப்டேட்டையும் இன்ச் பை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை நைன் அஸ்ட்ராலஜி ப்ரிடிக்ஷனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிபிகேஷன் ஐந்து ஆள்ல கொடுத்துருங்க. வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. சரி, இந்த மேட்ச் யாருக்கு இடையில நடக்குது? நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கும் இடையே தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த மேட்ச்ல யார் யார் வந்து உள்ள வருவாங்க, பிளேயிங் 11 அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மேட்ச் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் நம்மளுடைய சென்னையில தான் மேட்ச் வந்து நடக்குது. 7:30 மேட்ச் வந்து நடக்குது. மேட்ச் வந்து கிரக அமைப்பு பிரகாரம் எந்த நட்சத்திரத்துல எந்த லக்னத்துல ஆரம்பிச்சு பார்க்கலாம். மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்துல துலாம் லக்னத்துல வந்து மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. துலாம் லக்னத்துல வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகி விருச்சிக லக்னத்துல வந்து மேட்ச் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா? சரி, தென் யார் யார் வந்து உள்ள வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சிஎஸ்கே டீம்ல ஆல்ரெடி இருந்தா அந்த 11 வந்து கண்டினியூ பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இவான் டிராவிஸ் வந்து இன்னும் இன்ஜுரின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நம்ம தோனி அவருக்கும் இன்ஜுரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேம் பிளேயிங் 11 கண்டினியூ பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த வகையில சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட் 2 பேரும் ஓபனிங் வந்து பண்ணுவாங்க. தென் ஆயுஷ் மாத்ரே 1 டவுன்ல வருவாரு. ஆல்ரவுண்டர் மேத்யூ ஷார்ட் வந்து 2 டவுன்ல வருவாரு. அப்புறம் சிவன் டூபே வருவாரு. கார்த்திக் சர்மா வரலாம், இல்ல வேற யாராச்சும் உள்ள வரலாம். ஏன்னா அவருக்கு போன மேட்ச்ல ஒன்றும் பெரிய இம்பாக்ட் பண்ணல. ஸோ அதுக்கு வேற யாராச்சும் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஜேமி ஓவர்டன் உள்ள வருவாரு. நூர் அகமது, மார்க் ஹென்ரி, அன்ஷுர் தம்போஜ் அப்படின்றவங்க பிளேயிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இம்பாக்ட் பிளேயரா சர்ஃப்ராஸ் கான் அப்படி இல்லைன்னா ராகுல் ஷகர் இவங்க தான் வந்து உள்ளதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும். பஞ்சாப் கிங்ஸ் டீம்ல பிரப் சிம்ரன் சிங், பிரியான்ஷ் ஆர்யா 2 பேரும் வந்து ஓப்பனிங் பண்ணுவாங்க. தென் போன மேட்சோட மேன் ஆஃப் தி மேட்ச் கூப்பர் படோன்லி, அவர் வந்து 1 டவுன் வந்து உள்ள வருவாரு. அவரு ஒரு வகையான ஆல்ரவுண்டர் தான். நிறைய பவுலிங் பண்ணுவார், பேட்சிங் பண்ணுவாரு. பட் இந்த லீகை பொறுத்த வரைக்கும், இந்த ஐபிஎல் 2026 பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியன் ஆல்ரவுண்டர்ஸ் யாரும் பெருசா வந்து பவுலிங்ல வந்து பண்ண போறது இல்லை. தென் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து வருவாரு. அதுக்கடுத்து நேகில் வெதேரா, சஷாந்த் சிங், மார்கோஸ் டைனிஸ், மார்கோ ஜென்சன், ஹர்ஷ்தீப் சிங், சேவியர் பாட்லட், யுஸ்வேந்திர சகர் இவங்கெல்லாம் வந்து 11 பேரா இருப்பாங்க. இம்பாக்ட் பிளேயரா ஹர்ப்ரீத் பிரார் அவங்க வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். தென் நம்ம வந்து இந்த ட்ரீம் 11 ஃப்ரீ கான்டெஸ்ட்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. அதை வந்து யார் யாரை வந்து பிளேயிங் 11 கொண்டு வரலாம், ரொட்டேஷன் மெத்தட்ல யார் யாரை பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த வகையில பிரப் சிம்ரன் சிங், சஞ்சு சாம்சன் 2 பேருமே ஈக்குவலான பேலன்ஸ்ல இருக்கு. ஒரு ஸ்மால் ஏஜ் சஞ்சு சாம்சன் அவர்களுக்கு அதிகமா இருக்கு. ஸோ சஞ்சு சாம்சன் அவர்களே விக்கெட் கீப்பராகவும் சூஸ் பண்ணலாம். பிரப் சிம்ரன் சிங்கையும் யூஸ் பண்றதுல தப்பு இல்லை. கிராண்ட் லீக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது பேட்ஸ்மேனா ருத்ராஜ் கெய்க்வாட், ஸ்ரேயஸ் ஐயர், நேஹல் வெதேரா, சிவம் டூபே இவங்களாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது ஆல்ரவுண்டர் வரிசையில மார்கோஸ் டைனிஸ், மார்கோ ஜென்சன், கூப்பர் கனோலி. பவுலர் வரிசையில யுஸ்வேந்திர சகர், நூர் அகமது, ஹர்ஷ்தீப் சிங், மார்கோ ஜென்சன் ஆல்ரவுண்டராகவும் நீங்க பண்ணலாம், பவுலராகவும் சூஸ் பண்ணலாம். அப்படி எல்லாம் மார்க் ஹென்ரி அவரை நீங்க சூஸ் பண்ணி பார்க்கலாம். அவரும் நல்ல ஒரு பவுலர். ஸோ அவரும் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொரு விஷயம் முழுக்க தெரிஞ்சுக்கோங்க, நம்ம எல்லாத்தையுமே அஸ்ட்ராலஜி பேஸ் பண்ணி ஜோதிடத்தை மையமா வச்சு மட்டுமே சொல்லிட்டு இருக்கோம். தென் கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்க யாரை சூஸ் பண்ணலாம் கேட்டீங்கன்னா, முக்கியமா இந்த 2 பிளேயர் வந்து நோட் பண்ணிக்கோங்க. மார்கோஸ் டைனிஸ், ஸ்ரேயஸ் ஐயர் இவங்க 2 பேரோட இன்னிங்ஸை பொறுத்து தான் யார் ஜெயிப்பாங்க, யார் தோப்பாங்கிறது முடிவு செய்யப்படும். ஓகேங்களா? சரி, அடுத்தது ருத்ராஜ் கெய்க்வாட், நூர் அகமது இங்க 4 பேரை ரொட்டேஷன் மெத்தட்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் நீங்க சூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, மேட்ச் எப்படி இருக்கும்? மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் சைடா மேட்ச் இருக்கிற மாதிரி அதிகப்படியா வந்து தென்படுது. எந்த டீம் வின் பண்ணாலும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எந்த அணி வின் பண்ணாலும் பெருசா ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு சற்று குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒன் சைடா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. ஓகேங்களா? சரி, அடுத்தது ஒரு விஷயத்துக்கு யார் வந்து வெற்றி பெறுவாங்க, வெற்றி அடைறதுக்கான வாய்ப்புகள் இது வரைக்கும் பார்க்கும்போது பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு தான் இப்போ வரைக்கும் பார்க்கும்போது ஒரு ஸ்லைட் எட்ஜ் அதிகமா இருக்கு. டாஸ் போட்டதுக்கு அப்புறம் பிளேயிங் லெவல் உள்ள வந்ததுக்கு அப்புறம் யார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியா இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல நான் அப்டேட் பண்ணுவேன். சொன்ன மாதிரியே தான் இந்த கியூஆர் கோடு பார்த்தீங்களா, இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்க, நம்மளோட டெலகிராம் சேனல் உள்ளார வந்து போயிடலாம். அதில் போனீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் அப்படி தெரியலன்னா ஃபர்ஸ்ட் கேமரா வந்து பின் பண்ணி வைக்கிறேன், அதை டெஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்குங்க, அதையும் நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, ப்ரெடிக்ஷன், பிளேயர்ஸ், வைஸ் கேப்டன், மேட்ச் ப்ரெடிக்ஷன் எல்லாமே வந்து முடிஞ்சது.
அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிவ்அவே. நம்ம வந்து கிவ்அவே வந்து டெலகிராம் சேனல்லையும் யூடியூப் ஷார்ட்ஸ்லயும் வந்து கொடுத்துருக்கோம். ஆனால் இது முழுக்க முழுக்க டெலகிராமை மையப்படுத்திய ஒரு கிவ்அவே, ஓகேங்களா? அதுல நீங்க வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க, வின் பண்ணலாம். டெய்லி டெய்லி கிவ்அவே வந்து கொடுத்துருக்கோம். சாட்டர்டே சண்டேல இன்னும் முக்கியத்துவம் கொடுத்து கொஞ்சம் அதிகமா வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னே 3 ரூல்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். என்னன்னா டெலகிராம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும், இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணிடணும், இன்ஸ்டாகிராம்ல நம்ம போடக்கூடிய மேட்ச் ப்ரெடிக்ஷன் வீடியோக்கு லைக் பண்ணிடணும். இந்த 3 விஷயம் தான். தினம் தினம் வின் பண்றவங்க எல்லாத்தோடைய நம்ம ஹிஸ்டரியுமே நம்ம டெலகிராம் சேனல் வந்து பதிவு பண்ணிருக்கோம். யார் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இங்க போய் பார்த்துக்கோங்க. யார் வந்து வின் பண்றாங்க, யார் வந்து பிரைஸ் அமௌண்ட் இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த நபர் கரெக்டா ஆன்சர் பண்ணிக்கிறாருன்னு சொல்லிட்டு நீங்களே போய் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இருக்கக்கூடிய கமெண்ட்ல வந்து பாருங்க, ஓகேங்களா? சோ எல்லாரும் பங்கு பெறுங்க, அனைவரும் பங்கு பெறுவீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். எல்லாரும் விளையாடி வின் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.